Hello guys, welcome back. இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட மீனிங் என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதை பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் செக்ஷனில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கண்டென்ட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இது ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபைனல் அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ஃபஸ்ட் ஹாஃப் என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்க்கு அப்புறம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட். ஃபஸ்ட் பாருங்கள், ஹெட்டிங் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்ட்டு இருக்குது. சப்போஸ் இப்போ ஆர்கனைசேஷனோட நேம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட நேமை நீங்கள் எழுதிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் போட்டுக்கலாம். இயர் எண்டட் அப்படின்னும் போது நீங்கள் அதில் 31st March யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 31st December யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த இயர் அண்ட் த டேட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வாட் எவர் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டுன்றதுனால அதுக்கு 2 sides இருக்குது, டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. ஸோ டெபிட் சைடில் உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சஸை குறிக்குது, கிரெடிட் சைடு உள்ள எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்கம்ஸை குறிக்குது. இந்த செஷனில் நான் உங்களுக்கு கிரெடிட் சைடில் உள்ள அக்கௌண்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன், ஃபாலோட் பை டெபிட் சைடு இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, வாங்க இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி என்ட்ரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரெடிட் சைட் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் சைட் பாருங்கள், பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன், பை இன்டைரக்ட் இன்கம்ஸ். இந்த இன்டைரக்ட் இன்கம்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். ரெண்ட் ஏர்ன்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், கமிஷன் ஏர்ன்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ், பேட் டெட்ஸ் ரிகவர்ட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், apprenticeship premium, miscellaneous receipts, by net loss, transfer to capital account. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் இந்த கிரெடிட் சைடோட கண்டென்ட்டை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஹெட்டிங் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் கன்சர்ன் நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இயர் போட்டுக்கணும். அண்ட் தென் டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் காலம், கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் காலம் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் எழுதணும்னா, we have to write by gross profit brought down, அமௌண்ட் போட்டுக்கணும். ஸோ இந்த gross ப்ராஃபிட்டை நம்ம எதுலேருந்து எழுதுகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நம்ம gross ப்ராஃபிட் அரைவ் பண்ணியிருப்போம். அந்த gross ப்ராஃபிட்டை எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கேரி பண்ணணும். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த க்ராஸ் ப்ராஃபிட்டை வச்சு தான் ஃபர்தர் நம்ம எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பென்சஸ் தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போக அந்த கரண்ட் இயர் வந்த இன்கம்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ராஸ் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த பேலன்ஸ் இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு க்ராஸ் ப்ராஃபிட். ஓகே, வைஸ் வர்ஸாக பார்த்தோம்னா இன்கம் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கம் கம்மியாக இருந்துச்சு, எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நெட் லாஸ் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம நெட் ப்ராஃபிட் இல்லைன்னா நெட் லாஸ் அரைவ் பண்ணுறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் போட்டாச்சு. செகண்ட் ஐட்டம் பாருங்கள், பை இன்டைரக்ட் இன்கம்ஸ். இப்போ இந்த இன்டைரக்ட் இன்கம்ஸை ஒவ்வொரு இன்கமாக நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ரெண்ட் ஏர்ன்ட். ஸோ வாட் இஸ் திஸ் ரெண்ட் ஏர்ன்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு போர்ஷனை ரெண்டல் பேஸிஸ்க்காக கொடுத்துருப்போம். ஸோ அந்த போர்ஷன்லேருந்து நமக்கு மந்த்லி ஒரு ரெண்ட் வரும். ஓகே, ஸோ அந்த ரெண்ட்டை நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்ட் ஏர்ன்ட் நமக்கு ஒரு இன்கம், இன்டைரக்ட் இன்கம். நெக்ஸ்ட் பாருங்கள், discount received, amount in the amount column. So what is this discount received?
டிஸ்கவுண்ட்னால் நம்மளோட கிரெடிட்டர்ஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், பர்ச்சேஸ் பண்ணும்போது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கம்மி பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு இன்கம்மாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எப்படி கொடுத்துருப்பாங்க, சர்டன் பர்சன்டேஜ் ஆன் த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் பர்டிகுலர் போர்ஷன் வந்து நமக்கு இன்கம். ஓகே, ஸோ அதையும் வந்து நம்ம இன்டைரக்ட் இன்கம்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், கமிஷன் earned amount in the amount column. ஸோ இந்த கமிஷன் அதே மாதிரி தான், நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுத்துருப்போம், நம்ம சர்வீஸ் பண்ணதுக்கு நமக்கு கமிஷன் கிடச்சிருக்கோம். ஸோ அந்த கமிஷனை நம்ம ஒரு இன்டைரக்ட் இன்கம்மாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் டார்கெட், அவங்க சேல்ஸ் டார்கெட் கொடுத்துருப்போம், அந்த சேல்ஸ் டார்கெட்டில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து கம்பெனி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது கமிஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த கமிஷனை ஒரு இன்டைரக்ட் இன்கம்மாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட் இன் த அமௌண்ட் காலம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு இன்டைரக்ட் இன்கம்மாக கன்சிடர் பண்ணுறாங்க. சப்போஸ் கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஓகே, டிபென்ச்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் ஏதாவது அமௌண்ட் வருது அப்படின்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் இருந்தால் அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து ஒரு இன்டைரக்ட் இன்கம்மாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ். இப்போது கம்பெனியோட ப்ராஃபிட்டான அமௌண்ட்லேருந்து கம்பெனி ஏதாவது ஷேர்ஸ் வாங்கி போட்டிருக்காங்க இன்னொரு கம்பெனிலேருந்து. ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இந்த டிவிடெண்ட் வந்து ஆனுவலி தான் கொடுக்கப்படும். ஓகே, ஸோ டிவிடெண்ட் இஸ் கிவன் பை த கம்பெனி டு இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம கம்பெனி வந்து இன்கம் வரது மாதிரி இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் மூலியமாக அதை வந்து நம்ம ஒரு இன்டைரக்ட் இன்கம்மாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேட் டெட்ஸ் ரிகவர்டு. ஸோ பேட் டெட்ஸ் ரிகவர்டு அப்படின்னா என்ன, பேட் டெட்ஸ்னால் மிஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன், தட் இஸ் அ லாஸ் ஃபார் த பிஸ்னஸ் இல்லையா. பேட் டெட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் ஆஃப் பண்ணிடுவோம், என்னென்ன வரவே வராது அப்படின்னு ரைட் ஆஃப் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் அதே பேட் டெட்ஸை அந்த பர்டிகுலர் டெப்டார் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ரிகவர் பண்ண மாதிரி காட்டிக்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு இன்டைரக்ட் இன்கம். நெக்ஸ்ட் ஐட்டம் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரீமியம். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரீமியம்னா, அப்ரெண்டிஸ் அப்படின்னா யார், கம்பெனியில் ட்ரைனிங் கொடுக்குற பர்சனை நம்ம அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கம்பெனி யாருக்காவது இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு இன்கம். ஸோ அதை நம்ம இன்டைரக்ட் இன்கம்மாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் தட் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இனி ஆர்கனைசேஷனில் ஃபிக்ஸட் அசெட்ஸை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸில் இருந்து ஃபிக்ஸட் அசெட்டை சேல்ஸ் ப்ரைஸ் ஜாஸ்தியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ இது வந்து எப்போவுமே வந்து இந்த ப்ராஃபிட் ஆன் சேல் நடக்காது, ரொம்ப ரேராக தான் இது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, பட் இட் வில் பி ரெக்கார்டட் as an indirect income in the profit and loss account. Okay, next miscellaneous receipts. ஸோ மிஸ்லேனியஸ் ரெசீட்ஸ், மிஸ்லேனியஸ்னால் என்ன, இதர இன்கம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இதர வருமானங்கள் சொல்லலாம், சின்ன சின்ன வருமானங்கள். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இன்கம்ஸையும் நம்ம வந்து இன்டைரக்ட் இன்கம்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இட் கேன் பி ரெண்ட், இட் கேன் பி பென்ஷன், இட் கேன் பி இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் are called as miscellaneous receipts. Okay, so these are all the items which are credited in the income and expenditure account. So first நம்ம gross profit brought down பண்ணணும். Next one by one we have to write the indirect incomes: rent earned, discount received, commission earned, interest on investment, dividend on shares, bad debts recovered, apprenticeship premium, profit on sale of fixed asset, miscellaneous receipts. Hope you understood this content explanation. I shall see you in the next session. Thank you.